கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை செப்பனியா 3:20. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆண்டவர் சொன்னால் அது ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். இன்றைக்கு பூமியில் உள்ள எல்லாரை காட்டிலும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் நான் உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை புகழ்ச்சியாக வைக்க போகிறேன். நீ எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எந்த தேசத்தில், எந்த இடங்களில், எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தேவன் ஆசீர்வதிக்க ஒரு முடிவு செய்திருக்கிறார். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களை புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைக்க போகிறார், மகிமையாக வைக்க போகிறார். நம்புங்க, நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்கள் இடத்துல வருவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். நம்புங்க, கர்த்தரால் ஆகும் என்று சொல்லி இந்த நாளில் காலை வேளையிலே இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த நாளில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பார். செல்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.